ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸ் அஃபீஷியல் ஆன்சர் கீன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இது நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா இதில் இருக்க கொஷின்ஸ் ஏதாவது நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்தாலும் நமக்கு யூஸ் ஆகும். அதே போல் எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பார்ப்போமா? ஜென்ரல் சயின்ஸும் சேர்த்து நம்ம பார்ப்போம். பின்வரும் OSI அடுக்குகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. OSIயோட எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் தான். இந்த நெட்வொர்க் கனெக்ஷனோட அடுக்குகள் தான் இது. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? 2வது, 1வது, 4வது, 3வது வன்னடுக்கு, தரவு இணைப்பு அடுக்கு, இலைவலை அடுக்கு, அடுத்தது கடத்தி அடுக்கு. அடுத்து 2வது கொஷின், மனிதர்களில் மரபியல் மைக்ரோபாக்டீரியல் mDNA ஒவ்வொருவரும் தங்கள் தாயிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்ரு 1, mDNAவை தாய் சார்ந்த சகோதரர் மற்றும் சகோதரிகளிடமோ அல்லது தாய் மற்றும் மகளிடமோ இருந்தாலும் சடுதி மாற்றம் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரத்தம் வந்துட்டு அந்த மாற்றம் இல்லாமல் அந்த DNA ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூற்று ரெண்டுமே கரெக்டு. ஏவிற்கான விளக்கம் R அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஆன்சர் கீழே. அடுத்தது 3வது கொஷின், IVF முறையில் விந்தனமும் அண்டமும் இணைவது பின்வருவனவற்றில் எதில் நடைபெறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வளர்ப்பு ஊடகம். அடுத்தது 4வது கொஷின் வந்துட்டு இன்னும் ஆன்சர் வந்துட்டு கொடுக்கல. கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இக்கேள்வி மற்றும் விடை இறுதி முடிவிற்காக வல்லுநர் குழுவின் முன் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 5வது கொஷின் அப்படின்னா பின்வருவனவற்றில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடல்ட் டிங்கரிங் ஆய்வகம் அப்படிங்கிறது உயர்நிலை பள்ளி மாணவர்களிடையே ஆராய்ச்சிக்கான புதுமையான மனநிலையை வளர்க்கிறது. கிருஷி நீவ் அப்படிங்கிறது விவசாயத்தில் தொழில்நுட்ப தலையீடுகளை ஊக்குவிக்கும் தளம். அதே மாதிரி பல்னா அடுத்தது கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வந்து தவறான இணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பணிபுரியும் பெண்களுக்கான பாதுகாப்பான தங்குமிடம் கொடுத்துருக்காங்க. பல்னா அப்படிங்கிறது அங்கன்வாடி திட்டம் ஒன்று. சரிங்களா, அது சென்ட்ரல் கவர்மெண்டால் உருவாக்கப்பட்ட ஒரு அங்கன்வாடி திட்டம். அதில் வந்து குழந்தைங்களோட காப்பகத்தை உருவாக்குறது தான் அந்த திட்டத்தோட நோக்கமாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே இது தப்பு. மற்ற ரெண்டுமே கரெக்டு. இதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, ஏன்னா இது போல் அடுத்த எக்ஸாம்ஸில் நமக்கு ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா இது யூஸ் ஆகும். உன்னதி அப்படின்னா வேலை தேடுபவர்களுடன் வேலை வழங்குபவர்களை பொறுத்த செயற்கை நுண்ணறிவுடன் இணைக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தளம் தான் இது உன்னதி. அடல்ட் டிங்கரிங் ஆய்வகம் அப்படின்னா உயர்நிலை பள்ளி மாணவர். அதுக்கப்புறம் கிருஷி நீவுனா விவசாயத்தோட தொழில்நுட்ப தலையீட்டுக்கு ஒரு ஊக்குவிக்கும் தளம். உன்னதி அப்படின்னா வேலை தேடுபவர்களுக்கான நுண்ணறிவுடன் உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்ப தளம். சரிங்களா, அடுத்தது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் 6வது கொஷின், ஹைட்ரஜன் குண்டு அப்படிங்கிறது அணுக்கரு பிளவு இணை விளைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது திறன் உலை அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு உலை. பிளாஸ்மாவின் காந்தவியல் அடக்கல் அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்ட இணைவு வினை. அணுகுண்டு கட்டுப்பாடற்ற அணுக்கரு பிளவு இணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 4, 3, 2, 1 ஆப்போசிட், எப்படி கீழேருந்து மேலே. அடுத்தது பின்வருவனவற்றில் எவை டிப் பேனா நானோ லித்தோகிராஃபி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. DPN பற்றி சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா 1, 3, 2, 3. இது ஒரு நேரடி முறை. இது தண்ணீரது மூலக்கூறுகள் பரவுதல் மூலம் வேலை செய்கிறது. இது பல்வேறுபட்ட பொருட்களின் வடிவங்களை வரைகிறது அப்படிங்கிற 3 ஆன்சரும் கரெக்டு. இது ஒரு அதிவேக ஸ்கேன் செயல்முறை அப்படிங்கிறது மட்டும் தப்பு. அடுத்த கொஷின், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் நிறுவப்பட்ட உலகளாவிய ஒரு நிறுத்த மையங்களின் முதன்மை நோக்கம் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. OSCS அதோட முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் உள்ள பெண்களுக்கு விரிவான உதவிகளை வழங்க உருவாக்கப்பட்டதான் OSCS. அடுத்தது 9வது கொஷின், பின்வரும் வறுமை ஒழிப்பு திட்டங்களை கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆன்சர் வந்துட்டு B 4, 3, 2, 1 வேலைக்கான உணவு திட்டம், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஸ்கர் யோஜனா, சம்பூர்ண கிராமீன் ரோஸ்கர் யோஜனா. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். அடுத்த கொஷின், பெண்களுக்கான மாற்று வேலை வாய்ப்பு, திறன் பயிற்சி அல்லது கடன் வசதி இல்லாதது அவர்களை வறுமையில் வைத்திருக்கும் மற்றொரு காரணியாகும். அடுத்தது வறுமை தொடர்ந்து பெண்ணிய அடையாளமாக மாறி வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு AB ரெண்டுமே உண்மை தான். AR என்பது ஏவிற்கான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் டேஸ் பிரிவு தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் அல்லது வேறு எந்த ஆபத்தான தொழிலிலும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளில் தான் இது வரும். அடுத்தது கீழ்காணும் திட்டங்களை அந்தந்த வருடத்துடன் பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு எப்போவுமே தெரியணும், ஏன்னா இதில் எந்த கொஷின் வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஆப்ஷன் C தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நலமா 2024 உருவானது. அடுத்தது மனு நீதி வந்து 1969. குரல் முற்றோறுதல் 2000. இல்லம் தேடி கல்வி 2021. சரிங்களா, இல்லம் தேடி கல்வி 2021. நீங்கள் நலமா வந்து போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 2024. அடுத்தது தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி வழிகாட்டு அமைக்கப்பட்ட தளம் இந்த தளம் அமைச்சிருக்காங்க. அது எந்த தளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இளைய அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, B. அடுத்த கொஸ்டின்,
டேஸ் மாநிலம் 2022 2023 கணக்கெடுப்பின் போது அதிக வேலையின்மை விகிதம் கொண்ட மாநிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேரளா தான் சொல்லியிருக்காங்க 2022 to 23. ஓகேங்களா. அடுத்த கொஷின் 2021-22 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயில்வோரின் மொத்த பதிவு டேஸ் ஆக உள்ளது 47%. ஓகேங்களா. 2021-22 21 22 23 24 இந்த 4 வருஷத்துலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்பிற்கான பின்வரும் கடன் திட்டங்களில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1ஆவதும் 2ஆவதும் தான். பி ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. கடன் உத்வா திட்டம் நேரடி பண நிதி இது தப்பு. மிக்ஷான் மூலதன உதவி திருப்பி செலுத்த முடியாத கடன் இது ரெண்டுமே தப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி ரெண்டையும் நம்ம பார்த்துக்கலாமா கரெக்டான ஆன்சரை. சுழல் நிதி ஆதரவு அப்படிங்கிறது சலுகை கடன். நப்பிக்சன் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுடன் இணைந்து கடன் திட்டங்களை செயல்படுத்துதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் தமிழ்நாடு பொருளாதாரத்தின் இயல்புகள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 3 மட்டும். தமிழ்நாடு குறைந்த தொழில்கள் மற்றும் சிறு சேவை துறைகளை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் தப்பு என்ன 2 அப்படின்னா ஜிஎஸ்பி தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 7வது இடத்தில் இருக்குது அப்படிங்கிறது தப்பு. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதாரத்தை உடையது அப்படிங்கிறதும் தப்பு. அடுத்தது பின்வரும் கால்நிலை மாநாடுகளையும் அது சார்ந்த கருத்தையும் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ கியோட்டோ நெறிமுறை அப்படிங்கிறது உமிழ்வை குறைப்பதற்கான அர்ப்பணிப்பு. அதே போல் அடுத்தது ரியோ பூமி உச்சி மாநாடு அப்படிங்கிறது நிலையான வளர்ச்சிக்கான உலகளாவிய கட்டமைப்பு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். பாரிஸ் ஒப்பந்தம் அப்படிங்கிறது உலக வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு இது. மேட்ரிஸ் நெறிமுறைங்கிறது ஓசோன் படலத்தை பாதுகாத்தல். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் படிம எரிபொருள்களிலிருந்து ஒரு விளக்க மாற்றத்திற்கான வெளிப்படையான அழைப்பினால் உலகளாவிய காலநிலை நடவடிக்கையில் COP28 ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை அடைந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாரிஸ் ஒப்பந்தத்தின் முக்கிய அங்கமான குளோபல் ஸ்டாக்டோக் காலநிலை நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டிய அவசர தேவையை எடுத்துரைத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே கரெக்டு தான். பி ஆன்சர் தான் இதுக்கு. அடுத்த கொஸ்டின் அகஸ்தியமலை உயிர்கோள காப்பகத்தில் காணப்படும் அழிந்து வரும் இனங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சிங்கவால் குரங்கு, ஸ்லிண்டா லோரிஸ், பெரிய பைட் ஹர்பென்பல் இதை கொடுத்துருக்காங்க. 1ஆவதும் 2ஆவதும் தான் அழிஞ்சிட்டு வர இனமாக சொல்லியிருக்காங்க. ருத்ராட்ச மரம், கருப்பு ப்ளம், காட்டு டவன் மற்றும் காப் மரம். ஓகேங்களா. இது அழிஞ்சிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. இதில் ஜிஎஸில் ஃபஸ்ட்டு 20 கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். தமிழ் 60 கொஷின்ஸ் இருக்கும். அதை நம்ம தனியாக தமிழ் கொஷின்ஸ் மட்டுமே நான் சொல்லிடுறேன். ப்ளஸ் ஜிஎஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.